வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதி பெற்றோரோடு கூட சம்பாஷிக்கும்படியாய் கடந்து வந்த எங்கள் தேவன் இதோ இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசும்படியாய், எங்களை ஆற்றி தேற்றும்படியாய், எங்களோடு உறவாடும்படியாய் கர்த்தாவே நீர் கடந்து வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக என் தேவன் இதை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறும்படியாய் எங்களையும் இந்த நிகழ்ச்சியையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வாராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அடிக்கடி இதை நாம் வாசித்திருக்கின்றோம். அடிக்கடி அநேகர் இதை குறித்த விளக்கங்கள் கொடுப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் திடப்படுத்த விரும்புகின்றார். இங்கே இந்த சம்பவம் குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தார்? தன்னுடைய சீடர்களை பார்த்து அதே மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்கின்றார், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்தான் அழைத்திருக்கிறார், அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி. ஆக எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிட்டு சீடர்களோடு கூட இவர் படகில் சென்று கொண்டிருக்கின்றார். அவ்வாறு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே பலத்த காற்று, சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. சாதாரண காற்றாக இருந்தால் அல்லது அது பெருங்காற்றாக இருந்தாலே ஒரு பக்கமாக அடித்து கொண்டு சென்றுவிடும். இது சுழல் காற்று. ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக கூட திடீரென்று இப்படி ஒரு சுழல் காற்று நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திலே அப்படியான ஒரு சுழல் காற்று வந்தது. அது ஒரு சில நிமிடம் என்றாலும் கூட அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம். சில சமயங்களில் என்ன ஆகும்? அந்த சுழல் காற்று ஆரம்பிக்கின்ற இடத்துல எந்தெந்த வாகனங்கள் இருக்கிறதோ, மிருகங்களோ மனிதர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு போய்விடும். சுழன்று அப்படி மேலே போகும் பொழுது எங்கே போகிறோம், எங்கே வீசும், என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. ஆக பெரும் காற்றையும் விட மோசமானது இந்த சுழல் காற்று. அப்படிப்பட்டதான காற்று அங்கே வீசும் பொழுது பெரும் மழையும் வந்தது. ஆக அலை மோதி அங்கே அடிக்கின்றது. அப்படியாக இருக்கும் பொழுது அந்த படகையுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள், எப்படி அலைக்கழிக்கப்பட்டிருக்கும். ஆக படகெல்லாம் தண்ணீரால் நிரம்புகின்றது. உடனே சீடர்கள் பயந்து போய் விடுகின்றார்கள். அங்கே இயேசு என்ன செய்கின்றார்? அந்த படகில் அவர்களோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றார். அவர் பின்னணியிலே நித்திரையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போ உடனே சீடர்கள் என்ன செய்கிறாங்க? அவரை போய் எழுப்புறாங்க அவசரமாக. ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவ்வளவு நிம்மதியாக நீங்கள் பாட்டு தூங்கி கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் படுகின்ற பிரயாசம், எங்களுடைய பயம், இந்த சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவரை எழுப்புகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். உடனே காற்று நின்று போயிற்று. அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதற்கு பிறகு சீடர்களை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீடர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவர்கள். அவருடைய உபதேசத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தான். அவர் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான். மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்கிறது, கலிலேயா, யூதேயா, எருசலேமேயா, யோர்தானுக்கு அக்கறையிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு, சொயிதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். 9வது வசனம் சொல்கிறது, அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டுமென்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். வந்த ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கி அனுப்பினார். கட்டுகளிலிருந்து விடுவித்து அனுப்பினார். பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி அனுப்பினார். இது எல்லாவற்றையும் அந்த சீடர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இயேசுவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் கண்ணார கண்டு கொண்டு தான் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் தான் இப்பொழுது அங்கே அந்த படகுல தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கரமாக மாறும் பொழுது அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? தடுமாறி விடுகின்றார்கள், பயந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இயேசு யாரை தொட்டு குணப்படுத்தினாரோ, எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள், அதே இயேசு இப்போ நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் இருக்கின்ற வரையிலும் நமக்கு ஒன்றும் சேதம் வராது என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள் வரவில்லை. எல்லாவற்றையும் அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள் தான். தொட்ட யாவரும் குணமானார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். வந்த எல்லோரும் விடுதலை பெற்று சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். நம்ம வேதத்தில் வாசித்து தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் அந்த சீடர்கள் தங்கள் கண்ணார அதை பார்த்தார்கள். அவர்கள் நேரடியாக அதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் தங்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது தடுமாறி போய்விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுதான். நாமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்படுகின்றோம், வேதத்திலே வாசிக்கின்றோம். ஏன் நம்முடைய சொந்த அனுபவத்திலும் கூட பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே, இப்பொழுது நிகழ்காலத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் அரண்டு போய்விடுகின்றோம், நாம் பயந்து போய்விடுகின்றோம். நாம் என்ன செய்து விடுகின்றோம்? கலக்கமடைந்து விடுகின்றோம். ஜெபிக்க முடியவில்லை. ஐயோ, இவ்வளவு நல்ல காரியங்களெல்லாம் நாம் செய்திருந்தோம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்க தொடங்கி விடுகின்றோம். இங்கே சீடர்கள் அதை தான் செஞ்சாங்க. அப்போ நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கிறீங்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்களுடைய ஊழியத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நெருக்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற கேள்வி என்ன? இந்த சீடர்களைப் போலத்தானே நாம் கேள்வி கொண்டிருக்கின்றோம். இப்படியாக அலக்களிக்கப்படுகிறோமே, இவ்வளோ கஷ்டப்படுகின்றோமே, இவ்வளவாய் நெருக்கப்படுகின்றோமே, இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றதே, தப்பி பிழைப்பதற்கு வழி இல்லாமல் திகைத்து கொண்டிருக்கின்றோமே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நாளைக்கு நீர் மௌனமாயிருப்பீர்? எவ்வளவு நாளைக்கு என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்காமல் இருப்பீர்? இதோ இத்தனை ஆண்டுகள் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, இன்னும் என் பிள்ளைகளுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது, ஒரு நல்ல வரன் அமையவில்லையே, எங்களுக்கும் வயதாகி கொண்டு போகின்றது, நாங்கள் ஆரம்பித்த தொழில் இன்னும் விருத்தி அடையவில்லையே. கர்த்தாவே, எவ்வளவு காலம் நாங்கள் பொறுமையாயிருப்பது? இதையெல்லாம் நீர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறீரோ? இன்று எத்தனை பேர் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? என்ன விசுவாசம்? கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆகவே எந்த புயல் வந்தாலும் சரி, என்ன சுழல் காற்று வந்தாலும் சரி, யார் எதிர்த்து வந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது.
ஏனென்றால் இந்த சூழ்நிலைகளின் மீதெல்லாம் அதிகாரமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை படகில் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்ற அந்த விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லாமற் போயிற்று? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியை, சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து எங்களுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, நாங்கள் முன்னேறுவது எப்பொழுது, நாங்கள் விருத்தி அடைவது எப்பொழுது, நாங்கள் மேன்மை அடைவது எப்பொழுது, இந்த சூழ்நிலை மாறுவது எப்பொழுது, இந்த கேள்விக்குறிகளோடு அமர்ந்திருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏன் இப்படி தடுமாறுகின்றீர்கள்? ஏன் இப்படி பயப்படுகின்றீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நான் கூட இருக்கின்றேன் அல்லவா? என்னுடைய வல்லமை குறைந்து போகவில்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாமே தலைகீழாய் மாறும் என்று நாம் அறிந்திருக்கின்றோமே. 100க்கு தலைவன் அதிபதி இயேசுவிடம் வந்து கேட்கின்றான், ஐயோ, என்னுடைய ஊழியக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி படுக்கையில் இருக்கின்றான். ஆக ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும். மத்திய 8வது அதிகாரத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அத்தனை நம்பிக்கை, அத்தனை விசுவாசம். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகின்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலருக்கு மத்தியில் கூட நான் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வீணாக கண்ணீர் வடிக்காதீர்கள். அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து விட்டீர்கள் அல்லவா? அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய உள்ள குமுறையில எல்லாம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவதில் தவறு இல்லை. ஆனால் ஆண்டவரே, இன்னும் பதில் கொடுக்காமல் இருக்கிறீரே, இன்னும் எவ்வளவு காலம் பொறுத்திருப்பது, இன்னும் நாங்கள் என்ன செய்வது? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர்கள். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அது எதை காட்டுகிறது? ஆண்டவர் மீது இன்னும் நமக்கு முழுமையான விசுவாசம் வரவில்லை என்பதான அடையாளம்தான் இந்த கேள்விகள் எல்லாம். நம்முடைய மனதில் எழுகின்ற கேள்விகள் எல்லாம் அதனுடைய வெளி அடையாளங்கள். ஆக இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே. கவலை இல்லாமலா? அவர் நம் மீது அக்கறை இல்லாமலா நாம் அக்கறைக்கு போவோம் என்று அவர் தானே அழைத்து கொண்டு வருகின்றார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றவர் அல்லவா இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஆக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், எல்லாம் தலைகீழாக மாறி போய்விடும். மாற மாட்டான், திருந்த மாட்டான், உருப்பட மாட்டான் என்று சொல்லுகின்ற பிள்ளை நீர் சொல்லுகின்ற ஒரே வார்த்தையினால் முற்றிலுமாய் மாறினவனாய் தேறினவனாய் அவன் மாறுவான். ஆண்டவரே, குடிக்கும் வேண்டாத போதை வஸ்துகளுக்கு அடிமையாக கிடக்கின்ற பொறுப்பற்ற நிலையில் இருக்கின்ற என்னுடைய கணவனை மாற்ற ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நிச்சயமாக அவர் மாற்ற முடியும். இதோ இப்படியாக எந்த விதத்திலும் முன்னேற முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே. வெளியே யாரிடம் சொல்லவும் முடியவில்லை, உள்ளே வைத்து கொள்ளவும் முடியவில்லை. நான் யாரிடம் போவேன்? நான் யாரிடம் போவேன்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வேளையில் கேளுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. உடனே காற்று நின்று போனது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு மிகுதியான அமைதி உண்டாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இதோ நீர் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன்.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். உம்முடைய வசனமே, உம்முடைய வார்த்தையே, நீர் சொல்லுகின்ற ஒரு சொல் எப்படிப்பட்ட வியாதியையும் குணமாக்க வல்லது. அதை நான் நம்பி இருக்கிறபடியால் நிச்சயமாக மருத்துவர் கைவிட்டாலும், மருந்துகள் கைவிட்டாலும், நீர் கைவிடாதவர். எங்களுடைய ஆயுசு உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் நிச்சயமாக இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். இதை தான் கேட்கிறார். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், இந்த கொடிய வியாதியிலிருந்து நிச்சயமாக விடுதலை எனக்கு கிடைக்கும். அல்லது உங்களை சார்ந்த யாராவது வியாதிப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார், மரணப்படுக்கையில் இருப்பார்கள் என்று சொன்னார், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள் என்று சொன்னார், மருத்துவத்தை பார்க்க வேண்டாம், மருந்துகளை பார்க்க வேண்டாம், அந்த நோயாளியினுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி பாருங்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், ஒரு வார்த்தை சொல்லட்டும், நிச்சயமாக நிச்சயமாக 100க்கு 100 அந்த வினாடியிலேயே அந்த வியாதியிலிருந்து அந்த மகனுக்கு விடுதலை கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அத்தகைய விசுவாசத்தை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். சீடர்கள் எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க, உபதேசத்தை கேட்டாங்க, ஆனால் பிரச்சனை வந்த போது பயந்து போய்விட்டார்கள். அதான் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இது நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜல பிரளயத்தின் போது நடந்த சம்பவம் தான் எதற்கு முந்தின அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை நாட்கள்? ஏறக்குறைய 150 நாட்கள் தொடர்ந்து மழை, வெறும் மழை மட்டும் அல்ல, பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படியாக இருக்கும் பொழுது எல்லா பூமி முழுவதும் ஜலத்தினால் நிரம்பிற்று. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. 40 நாள் தொடர்ந்து மழை, ஜலம் பெருகி பேழை கிளம்ப பண்ணினது. அந்த பேழைக்குள் யார் இருந்தது? நோவாவும் அவருடைய மனைவியும் 3 மகன்களும் அவருடைய மனைவிமார்களும் 8 பேர் அந்த பேழையில் இருந்தார்கள். அந்த பேழை கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலோசனையின்படி அந்த பேழைக்குள் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை உள்ளே வைத்து அந்த கதவை பூட்டியது தேவனாகிய கர்த்தர் தாமே. பேழைக்குள் இருந்தார்கள். இப்பொழுது என்ன ஆனது? பேழை கொஞ்சம் ஒரு அதிகமாக பெய்யாத வரையில், அதாவது ஆரம்ப காலத்தில் அது அப்படியே கட்டப்பட்ட நிலையிலே இருந்திருக்கும், அமைதியாக இருந்திருக்கும். இவர்களும் கொஞ்ச நாட்கள் நிம்மதியாக பல காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் ஜலம் பெருக பெருக பேழை கிளம்பிற்று. அப்போ கிளம்பிற்று என்று சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக நாம் குடியிருக்கின்ற ஒரு இடத்தான் திடீரென்று அசைய ஆரம்பித்தது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஆக இந்த பேழை அசைய ஆரம்பித்த பொழுது அவர்களுக்குள் ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். மேலும் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் 18வது வசனம், ஜலம் பெரு வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. 19, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. முதல்ல சாதாரணமாக இருந்தது, மழை பெய்ய ஆரம்பிச்சது, பிறகு கொஞ்சம் எழும்ப ஆரம்பித்தது, இன்னும் மழை பெய்தது, கொஞ்சம் மிதக்க ஆரம்பித்தது, இன்னும் மழை பெய்தது. எப்படியெல்லாம் அது அலைக்கழிக்கப்பட்டு இருக்கும், எந்த அளவுக்கு ஜலம் பெருகினது என்று சொன்னால், உயர்ந்த மலைகளெல்லாம் மூடி அந்த மலைகளுக்கு மேல் 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் நிற்கின்ற அளவிற்கு அவ்வளவு ஜலம். அதற்கு மேல் இந்த பேழையானது மிதந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட
மிதந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இப்படியாக தடுமாறி சிக்கி தவித்து அவர்களுக்கு அது ஒரு புதிய அனுபவம். அது எப்படி உள்ளே எத்தனை மிருகங்கள் பறவைகள் எவ்வளவு கொண்டிருந்தன எல்லாம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, பயங்கரமான நிலைமையிலே ஏறக்குறைய 150 நாட்கள் அப்படியாக பாடுகளில் உள்ளே அவர்கள் அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். அப்படியே ஆண்டவர் விட்டு விட்டாரா? இல்லை. வேதம் சொல்கிறது, தேவன் நோவாவையும் கூட இருந்த எல்லோரையும் நினைத்தருளினார். உடனே காற்றை வீச பண்ணினார். அதனுடைய விளைவு தான் என்ன? நாம் வாசித்த பிரகாரமாக 8வது அதிகாரம் 4வது வசனம், 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஆக அப்படியாக மிதந்து கொண்டிருந்த அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு நிச்சயமற்ற ஒரு காரியம், என்ன நடக்கிறது என்ன ஒன்றும் தெரியவில்லை. உள்ளே வெளிச்சம் இருந்ததா இல்லையா, சாப்பாடு இருந்ததா, என்ன ஆனது ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே, அலைக்கழிக்கப்பட்ட நிலைமையிலே, அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே, மாறிக்கொண்டிருந்த வேளையிலே தேவன் அவர்களை நினைத்தருளினார். என்ன அழைத்தவர் அவர் அழைத்தார். அவர் அழைத்த பேழைக்குள் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இவ்வளவு ஜலம் பெருகி வந்து மலைகளே, உயரமான மலைகளே மூழ்கி அதற்கும் மேல் 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் வருகிறது என்றால் எத்தனை பயங்கரமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஜல பிரளயத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்கின்றார்? இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஒரு இளைப்பாறுதல் வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதத்திலே, ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இதற்கு முன்பதாக ஜல பிரளயம் போன்ற காரியத்தில் நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் தொழிலிலே நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உற்றார் உறவினரால் வழக்கு, கேஸு என்று சொல்லி வேண்டாத காரியங்களுக்கு, வம்புக்காக, அநியாயமாக உங்களுக்கு வீண் அலைச்சல்களை கொடுத்திருக்கலாம். வீண் பண விரயம் ஏற்பட்டிருக்கலாம். இதிலெல்லாம் எப்படியப்பா நாங்கள் சமாளிக்க போகின்றோம்? பிள்ளைகள் வேறு இருக்கின்றார்களே, அவர்களை எப்படி படிக்க வைப்பது? அவர்களுக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பது? படித்து விட்டு வேலை இல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்களே, எங்கே போய் வேலை செய்வது? அதிலும் இந்த காலகட்டத்திலெல்லாம் வேலைக்கு போகிறவர்களுக்கும் வேலை உறுதி இல்லை, எந்த நேரத்திலும் வெளியே அனுப்பலாம் என்று இருக்கிறதே. இப்படியாக உலகத்திலே ஜல்ல பிரளயம் போல பல பிரச்சனைகள், அங்கும் இங்கும் போர் மேகங்கள் மூண்டு கொண்டு இருக்கின்றதே. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வது என்பது எவ்வளவு அசௌகரியமான காரியம், ஆபத்தான காரியமாக இருக்கிறது. செய்கிற வேலை நமக்கு நிலைத்து நிற்குமா? பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ? விலைவாசிகள் எல்லாம் இப்படி ஏறிக்கொண்டிருக்கிறதே. ஜல பிரளயம் போல பிரச்சனைகள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த 7ஆம் மாதத்திலே 17ஆம் தேதியிலே அந்த பேழை அழைக்கழிக்கப்பட்ட அந்த நோவாவின் பேழை எப்படி அந்த அரராத் மலையில் போய் தங்கினதோ, இளைப்பாறுதல் கிடைத்ததோ, அதே போல எப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். கர்த்தர் உங்களை நினைக்கிறார். உங்கள் குடும்பத்தை நினைக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நினைக்கிறார். உங்கள் ஊழியத்தை நினைக்கிறார். நீங்கள் செய்கின்ற தொழிலை நினைக்கின்றார். நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் அவர் நினைக்கின்றார். வேதத்தில் வாசிக்கின்றோம், பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் இந்த மாதத்தில், இந்த 7ஆம் மாதத்தில் உங்களை நினைத்தருளுகின்றார். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரை அவர் நினைத்தருளினார். நீங்கள் விடுகின்ற பெருமூச்சை அவர் நினைத்தருளினார்.
உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஏக்க கலக்கத்தை அவர் நினைத்தருளினார். கவலை வேண்டாம். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகின்ற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இது உனக்கு வந்த செய்தி தான். இது யாருக்கோ போவது அல்ல, யாருக்கோ அவர்களுக்கு இவர்களுக்கு என்று அல்ல. இது எனக்கு நடக்குமா? என் வாழ்க்கையிலே இது தொடருமா? என் குடும்பத்திலே இது வாய்க்க பண்ண முடியுமா? நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதத்தில் வாசித்தது போல் நீங்கள் சொல்லுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் உள்ளது போல், ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்று சொல்லி எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜலப்பிரளயத்தால் அலைக்கழிக்கப்பட்ட அந்த பேழையைப் போல எங்கள் குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கள் தொழில் அலைக்கழிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோமே. எங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று சொல்லி தகப்பனே, நாங்கள் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. உள்ளத்தில் சமாதானம் இல்லை, கலக்கம், தவிப்பு, சஞ்சலம். இவற்றிற்கெல்லாம் ஒரு இளைப்பாறுதலை நீர் இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேசியதற்காய், இடைப்பட்டதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்ற ஒரு மாதமாக கர்த்தர் கொடுக்கின்றார். எப்படி அந்த சீடர்கள் சென்ற படகு சுழல் காற்றினாலும் பெரும் வெள்ளத்தினாலும் அலைகளினாலும் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த படவிலே இருந்தபடியால் ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. காற்று நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. சீடர்கள் பத்திரமாக அந்த படகிலே அக்கறைக்கு சென்றார்கள். அதே போல நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சிக்கி இருந்தாலும், இதற்கு ஒரு முடிவே இல்லை என்ற ஒரு நிலைமை இருந்தாலும், இது ஆகாது என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றை மட்டும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன? இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அது ஒன்று போதும். எல்லா நேரத்திலும் நீங்கள் அவரை முன்னிறுத்தி காரியங்களை எடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார். இறையாதே, அமைதலாயிரு. உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்களை நீங்கள் நேசிக்கிறவர்களை பார்த்து, அவர்களுக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், இறையாதே, அமைதலாயிரு. எல்லாம் நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. 7ஆம் மாதத்திலே கர்த்தர் எப்படி அந்த பேழை அரராத் மலையிலே இளைப்பாறுதல் கொடுத்து நிற்க வைத்தாரோ, அதே போல இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று சீடர்கள் கூட தான் இருந்தீங்க, ஆனாலும் அவங்க கலங்கி போனாங்களே. அவங்கள பார்த்து நீங்கள் சொன்னீங்களே, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று. அதே போல் இந்த வேளையில் கர்த்தாவே, இதோ உள்ளம் கலங்கி ஆண்டவரே, என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டு, தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களிலும் நீர் ஒரு அமைதியை கட்டளையிடுவீராக. தேவனாகிய கர்த்தர் நீர் இருக்கிறீர் சுவாமி. ஒரு நாளும் உடைய பிள்ளைகளை நீர் கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்ன கர்த்தர், இதோ இந்த பிள்ளைகளை நீர் புறம்பே தள்ளுவது இல்லை. ஏற்ற வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் முடியும் ஆண்டவரே. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதன் பிரகாரம்
பிரகாரமாக இதோ பிரச்சனைக்கு மத்தியிலே இருளான பாதையிலே சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு உம்முடைய வசனம் என்ற இந்த தீபத்தின் மூலமாய் வெளிச்சத்தை காட்டுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த மாதத்திலே ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். மேன்மையின் மாதமாய், இளைப்பாறுதலின் மாதமாய், சமாதானத்தின் மாதமாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் இதை கொடுக்கிறபடியால் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தொடர்ந்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியா நாம் அசைக்கப்படுவதில்லை. God bless you.